பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். சங்கீதின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 92வது வசனம். 119வது சங்கீதம் 92வது வசனம் நான் வாசிக்கிறேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, உம்முடைய வேதம் ஆண்டவரை நம்பி ஆராதித்து அவரை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே, கர்த்தாவே, என் தேவனே, என் இரட்சகரே, எசப்பா, உம்முடைய வேதம், உம்முடைய வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியை தராதிருந்தால் நான் பாவத்திலேயே, துக்கத்திலேயே, சாபத்திலேயே அழிஞ்சு போயிருப்பேன். இந்த கடலிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது, இந்த வியாதியிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது என்று சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு புலம்பி நான் வியாதியிலே பலவீனத்திலே படுத்த படுக்கையாய் ஆய்கொண்டு கடைசியில் மரித்து போகிற தருவாய் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது. என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மகிழ்ச்சியை தருகிற வார்த்தை, வாழ வைக்கிற வார்த்தை, நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை, உன் வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை உண்டாக்குற வார்த்தை. ஆனால் உன்னிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது, அந்த வார்த்தை என்னை வாழ வைக்கிறது, அந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கிறது, அந்த வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது என்று சொல்லி உன் வாழ்விலே மனமகிழ்ச்சியாய் எண்ணுவாயானால் கர்த்தர் சொல்கிறார், உன் துக்கத்திலிருந்து வெளியே வருவாய், உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாய், உன் உபத்திரத்திலிருந்து வெளியே வருவாய். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாமல், ஆமாம் கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லுவார், அப்புறம் என்னது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொன்னார், இப்போ என் பிரச்சனை யார் கூட இருக்கிறா? அவர் என் கூட இருக்கிறேன்னு தான் சொல்கிறார். இப்போ எனக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, டாக்டருங்க இதுக்கு இவ்வளோ செலவாகுன்னு சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு காரியம் நடக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி இப்படி மனுஷனுடைய வார்த்தையை நம்பி துக்கப்பட்டு அழிந்து போகாதபடிக்கு கர்த்தவங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசிங்கள், அந்த வசனத்தை ஜெபத்தோடு கூட படியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவங்களோடு கூட பேசும்போது உங்களுடைய இருதயத்துக்குள்ளே சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும். அந்த வார்த்தை மாத்திரம் உனக்கு மகிழ்ச்சி இல்லாதிருந்தால் நீ துக்கத்தில் செத்து போய்விடுவே. நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், உனக்கு வாழ்வு தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே வார்த்தையை கேட்கும்படி இப்போது நீங்கள் ஆண்டவருடைய சம்மதி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரை உடைய வார்த்தை மூலமாக என்னோட பேசுங்க ஆண்டவரன்னு சொல்லி கேளுங்க. அவருடைய வார்த்தை உங்களை மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றும். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு கவர்மெண்ட்டு வேலைகள் செய்கிற ஆஃபீஸில் அதில் ஒரு கிறிஸ்துவ ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அதில் பல தரப்பட்ட மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் நல்ல ஒரு யங்காக இருக்கிற ஒரு 35-40 புதுதாக திருமணமாகி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே வாழ்கிற ஒரு தம்பதிக்கு பல நாட்களாக குழந்தை இல்லாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் மனைவியோட ரொம்ப அன்பாக இருப்பார், ஒழுங்காக வேலைக்கு வருவார், கரெக்டாக வேலை செய்வார், கரெக்டாக போயிடுவார், வேலைக்கு வீட்டுக்கு போயிடுவார், நல்லா சந்தோஷமாக இருந்தால் எல்லோரும் நல்லா பேசுவார், பழகுவார். ஆமாம், அப்படி இருக்கும்போது தேவனுடைய ஊழியக்காரர் அங்கே வேலை செய்கிறவர் வேலை செய்து கொண்டிருக்கும்போது சில பேர் கைப்பிடித்து கொடுப்பார், வசனத்தை சொல்லுவார், சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் அசட்டை பண்ணுவாங்க. அப்போ இந்த இளம் தம்பதிகள் கூட இவர் என்ன செய்வாராம், சரியாக வார்த்தையை வாங்க மாட்டார், பைபிள் கொடுத்தா வாங்க மாட்டார், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் வாங்க மாட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீரென்று சொல்லி அந்த இளம் தம்பதியுடைய மனைவி திடீரென்று சொல்லி ஒரு வியாதியிலே மறிச்சிட்டாங்க. இதை மறிச்சது விளைவாக அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே போன மாரி ஒரு ரொம்ப ஃபீல் ஆகிட்டார். குழந்தை இல்லை, மனைவியும் கூட இல்லை, இனிமேல் நம்ம எதுக்கு வாழணும் அப்படி சொல்லி ரொம்ப துக்கத்து மேலே துக்கம், தனிமை ஒரு பக்கம், துக்கத்து மேலே துக்கம் ஆகிட்டார். இப்படியே துக்கமானார். ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வர ஆரம்பித்தார், நல்ல தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு,
ஒரு சரியானபடி டிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேச மாட்டுறாரு, ஒரு மாதிரி விரக்தியாக வாழ்ந்து கொண்டு இருந்தார். மனுஷனுடைய முகம் எப்போதுமே துக்கமாகவே இருந்தது தான். ஒரு முறை அவர் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன தீர்மானம் என்றால், இன்றையோடு கூட இந்த ஆஃபீஸை முடிச்சுட்டு நம்ம ராத்திரி போய் நம்ம தூக்கு மாட்டி இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு தான் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போகும்போது மறுபடியும் அந்த கிறிஸ்துவ நண்பர் அவரை பார்த்து, எதுக்கு கவலைப்படாதீங்க பிரதர், இந்த புத்தகத்தை படிக்க பிரதர் அப்படின்னு சொல்லி பைபிளை கொடுத்தாராம். அவர் உடனே அந்த துக்கத்தின் அழுத்தங்கள் அதை சரியாக கவன செலுத்தலை. எதை கொடுத்தாரத்துக்கு பாயில போட்டுன்னு போயிட்டார் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனவர் ராத்திரி சரியான டைமில் அவர் சாப்பிட்டு சரி இன்னைக்கு இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவன் முடிவு பண்ணும்போது அந்த பைபிள் கண்ணில் படுது. ஏதாவது மனுஷன் ஒரே தொந்தரவு பண்ணுறாரு, இதை படின்னு. சாகிறதுக்கு முன்னாடி இதை படிக்கலாமே, என்னதான் இருக்குன்னு படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை படிக்க ஆரம்பித்தார். அதுலேருந்து இயேசு பேச ஆரம்பித்தார். பாவிகளை ரட்சிக்க தான் அந்த உலகத்துக்கு வந்தேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா, என் சமாதானத்தை அவனுக்கு கொடுக்குறேன். இப்படி அநேக வார்த்தைகள் அவர் படிக்க 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 அவர் உள்ளத்துக்கிற துக்கங்கள் மறைய ஆரம்பித்தது. வாழ்வு வேண்டும் என்ற நம்பிக்கை உண்டானது. வாழ்க்கையில் எதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும் நம்பிக்கை உண்டானது. அவர் மனமகிழ்ச்சியாய் மாறினார். தற்கொலைக்கு போக வேண்டிய அவர் தற்கொலை பண்ணாதபடி ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இனிமேல் வாழணும், சந்தோஷமாக வாழணும், எதை குறித்து கவலைப்படாமல் வாழணும்னு சொல்லி மறுநாள் ஆஃபீஸுக்கு வரும்போது சேவிங்லாம் பண்ணிவிட்டு நல்ல மனமகிழ்ச்சியாகி வந்தாராம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அசுத்த பண்ணிவிட்டு உலகத்தாருடைய வாழ்க்கையை நம்பிக்கொண்டிருப்பீங்கனால் அந்த வார்த்தை உங்களை துக்கப்படுத்தி ஒரு நாள் மறிக்க செய்துவிடும். எனவே இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, உங்களுடைய வேதம், உங்களுடைய வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலேயே போயிருப்பேன்னு சொல்கிறார். அப்போ அவர் துக்கத்திலே மடிந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தை அவர் உயிர்ப்பித்தது போல எங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாரங்கள், அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை நான் கூட இருக்கிறேன், பயப்படாது, திகையாது, ஆமே, நம்பிக்கையோடு கூட இரு, உன் சிறையிருப்பை மாற்றுவேன், உன் நெருக்கத்தை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்போது அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பித்தது. இன்றைக்கு ஜீவனோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் வந்தாலும் அது நமக்கு துக்கமாய் மாறி அழிந்து போகாதபடி அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர தேவ சமூகத்தை தேடுங்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர் நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். God bless you. Thank you.